Hi hello மக்களே, வெல்கம் பேக் டு ருஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இண்டியன் பைக் 3Dயில் நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சோகரப்பட பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ உங்களை வந்தாச்சு. ஸோ அதோட பிடிச்சிருந்த எல்லாரும் மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஆக்சுவலி வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம். ஸோ போன வீடியோ இந்த வீடியோ நான் நியூ இன்டர்வியூவில் ஆக்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6 7 8 இருக்கா. ஸோ 8 ஆப்ஷனில் இது என்னோட புதுசாக இருக்க ஆப்ஷன் அப்படி கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த நியூ ஆப்ஷன். என்னோட பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த வீலு தண்டிங்கன்னா ஒரு இருக்கு வீலெல்லாம். அப்படின்ற மாதிரி தான் எனக்கே அழுறுது. அப்படியே தோத்தா வர அழுறு விட போகிறான்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வீல் என்னடா ஆச்சு அப்படி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்லி வந்து இது நான் தான் சொல்லி என்னோடய இடத்துல வந்து அப்படி நிறைய பஸ்ஸெல்லாம் லோரி ட்ரெயின் எல்லாம் ஓடுன்னு அதான் பொருங்க காடி தயிர் காணோம். அட கடவுளே, என்னடா அது? நீங்கள் நில்லுங்க. இப்போ நான் எறா மொபைல அட ஏன்டா அப்படி என்ன ஃப்ளோவில் போய் சேர்க்கிறேன். பத்தியில விளையாட்டு கலரில் பத்தியிலங்க. எனக்கு என்ன கலர் திரும்ப முடியும்? நம்ம சென்னை கலர் ஏறக்குறைய இந்த மாதிரி தான் இருக்கு. போட்டு நம்ம சென்னை கலரில் இருக்கு. ஓ பாருங்க ஃப்ளையிங் காரு போட்டு வர்ற ரகம். ஃப்ளையிங் காரு ஃப்ளையிங் காரில் போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துல எவன்கிட்டாச்சும் இந்த ஊரில் இந்த மாதிரி காடி இருக்காடா? ஏன்ட்டு இருக்குடா. சாப்பிடும் மோட்டர் காரெல்லாம் விட்டு ஏற்றுறேன். சாப்பிடும் போட்டு வர்ற லெவலு. இங்கே போதும் கைஸ், டெய்ரே இல்லை கைஸ். வர்ற இது ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுக்குது. அப்படியே ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. உழுது பொறுமட்டை அடிபட்டுருச்சு உருப்படாதவனுங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்க போகிறோம். விட்டு தள்ளுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன தரமா வீல் வைப்போம். எனக்கு ஒரு வீல் பிடிச்சிருந்துச்சு, அந்த வீல் வைப்போம். இல்லைங்க நான் காட்டுறேன். ஒரு நல்ல வளர்ச்சி. ஓகே, ஸோ இந்த வீல் அருமையாக இருக்குது கைஸ். ஸோ இந்த இப்போ உருவாகி இருக்குல்ல இந்த காரு, இதுக்கு நான் 10க்கு 10 ரேட்டிங் கொடுங்க. என் மனசாச்சு துட்டு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். நில்லுங்க, வீல் கலர் சேஞ்ச் பண்ண முடியுதா பார்ப்போம். கலர் சேஞ்ச் பண்ணால் அருமையாக இருக்கும். கலர் சேஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கலர் சேஞ்சிங் இருக்கு போடு தலைவர் வர்றகும். டே அப்படியே எனக்கு கொஞ்சம் இதை காட்டு. எனக்கு இதை காட்டு. அது வந்து லேஸான அப்படி இந்த ப்ளூவில் இருக்கணும். எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் பாட்டிக்கு நீயே எடுத்து போகிறாங்க கேமராவை. இது அப்போ மேலே வந்து டெட்டிக்கால் போயிடும். டே ஃப்ளோவில் போய் சேர்க்கலாம். தம்பி இன்னும் கொஞ்சம் போடு. இதோண்டா கோடி, இதோண்டா சினிமா, இதோண்டா பச்சை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காடிக்கு நீங்கள் 10க்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க சொல்லுங்கள். நான் 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இந்த அப்டேட்டு. ஸோ காடி தரமான அப்டேட்டுங்க, தரமான கார் அப்டேட்டு. ஸோ அடுத்தது என்ன அப்டேட் அப்படி பார்த்தீங்கன்னா, என்பிசி. என்னோட சொல்கிற அப்படி கேட்டிங்கன்னா, அந்த என்பிசி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அது மணிக்கு எனக்கு லெம்போர்கினியை கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஒரு ஆசையாக இருக்குது. அதை நான் உங்கள் எல்லாம் முன்னுக்கு பண்ணிக்கிறேன். ஓகே, what if we do some rare thing for this car? We need to change this like some golden color like this. Then we need to change the English speaking இல்லையா வளர்க்கான என்ன. ஸோ ஆனால் வீடு மாற்ற முடியாதா? ஓடோ
வீலில் சூனிய வச்சுட்டியடோ. ஏங்க இது கலர் எதாவது மட்டும் மாற்ற முடியுமாங்க? ஆசையில் மண்ணை வாரி போட்டாங்க. நம்ம ஜிடிஆர் செல்லக்குட்டி இதோண்டா காடி, இதோண்டா மாடிஃபை பண்ணோம். இதை தாங்க மாடிஃபை பண்ண ஓட்ட முடியும். அப்படியே பொல 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 பொல. எனக்கு இன்னொரு அப்டேட். ஸோ ஆர்ஜிஎஸ் பாய், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஒரு விஷயத்த வந்து தாழ்மையோடு கேட்கிறேன். ஸோ நீங்கள் வீல் எப்படி அப்படியே கொண்டு வந்தீங்க, அந்த மாதிரி பின்னால் வந்து இந்த என்னமோ ஸ்பாய்லரா காடி பின்னால் இருக்க விங்ஸு அந்த காடி பின்னால் உள்ளதை அதை நீங்கள் முடிஞ்சால் மாத்திர மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ரோஹி ப்ரோப்ளை தமிழ் கேமிங்கு. ஏன்னா இது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கருப்பு கலர் மட்டும் பின்னால் போட்டு வச்சுக்கோங்களேன். இது பின்னால் விங்ஸு ஒருமையாக இருக்குங்க. நான் இதுதான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இதோட உண்மையான பேர் எனக்கு என்ன சரி தெரியல. ஸ்பாய்லர் தான், ஸ்பாய்லர் அந்த மாதிரி என்னங்க யோசிக்கிறேன். Later that night. ஸ்பாய்லரு ஸ்பான்சர் மை மெடிக்கேட். என்னடா ஸ்பான்சர் எல்லாம் போட்டிருக்கேன். வேறு என்னென்ன இருக்குது? ஸ்பாய்லர், ஸ்பான்சர், விங்ஸு. கைஸ் எனக்கு தெரிஞ்சு விங்ஸு மட்டும் தான் எனக்கு தெரியுது. அது உண்மையான பேர் என்ன எனக்கு தெரியல. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை தயவு செஞ்சு மாத்திர மாதிரி ஒரு அப்படியே எடுத்துருங்க. அப்படியே கருப்பு கலரில் மாசா போன்னு வச்சுக்கங்களேன், போட்டு இந்தியன் பைக் 3D கார் ஃபார் சேல் மாதிரி அருமையாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு இந்த கார் ஃபார் சேல் லவர்ஸ் எல்லாம் நிறையா பேர் டெவலப் பண்ணி விளாடுவாங்க. ஸோ இதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதே நான் ஒரு கேம் கிரியேட்டாக இருந்தால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை தெரிய வச்சேன். ஸோ பாய் ப்ளீஸ் பாய், இதை மட்டும் செஞ்சு விட்ருங்க. ஓகே, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ இந்த ஐயோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஸோ இந்த பாய் போட்டிங்கன்னா இந்த பாய் வருவான். ஸோ பாய் 2 போட்டிங்கன்னா என்னடா இது பாய் 2ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்தியாக்காரன் வருவான். யாரா இந்த இந்தியாக்காரன் பயப்பில் கேட்டிங்கன்னா இவன் நம்ம ஊர் தாங்க. உள்ள சட்டை பனியனெல்லாம் பார்த்தா தெரியல, இவன் தாங்க அந்த யூடியூப். இவன் யூடியூபரா? யாரா அவன்? யாருன்னே தெரியல. யூடியூப் அசிங்கப்படுத்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இவன் வந்து யாருன்னே எனக்கு தெரியல. ஸோ பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக இதில் போய் போட்டேன்னு மெமரி லாஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ கேர்ள்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு நார்மல் கேர்ள் வரும். ஓகே, ஸோ இந்த கேர்ள் வரும், ஆமாவா? அதே நீங்கள் வந்து கேர்ள் 2ன்னு போட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட் அப்படி கேட்டிங்கன்னா இந்தியன் பெண்கள் அப்படின்ற மாதிரி இந்தியன் பெண்கள் வந்துடும். ஏய் நாங்களாம் மொரட்டு சிங்கிள். என்ன சிங்கிள்? மொரட்டு சிங்கிள். என்ன அடிக்கிற? டேய் பொண்ணு விட்றா. ஓட பொம்பளை பொறுக்கியே, உன்னை நம்பி என்ன சப்போர்ட் பண்ண பார்த்தியாடா? சாவுடா ரெண்டு போகிறோம், நாசமாக போனவனுங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து இந்த அப்டேட் எல்லாம். ஸோ வந்து 2 NPC அப்டேட்டு, அதோட காலர் சேஞ்ச், கஸ்டம் சேஞ்ச் அப்டேட், அதோட கார் வீலு அப்டேட். இன்னொரு அப்டேட் இருக்குங்க, மெயினான அப்டேட். அதை மெமரி லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு மறக்காமல் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது என்னன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்க ஒருமையாக இருக்குங்க, ரிம்மு பாருங்க, அப்படி சாட்டிஸ்ஃபைங் ஆகுது கைஸ். இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைங் ஆகுது. சோவு இந்த மாதிரி அடிச்சு தூக்கிட்டு போக வேண்டியதான். ஸோ கோடியிலேருந்து பிறந்துடுச்சு. ரிச்சஸ் கை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த ஃபைனல் அப்டேட். என்னோட அது அப்படி கேட்டிங்கன்னா இதுதான் த நியூ ஹவுஸ். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக நின்னாலே ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் தானாக இருக்கும். நம்மளுக்கு வேண்டிய நேரத்தில் அப்படியே எடுத்து போய் நேராக காடியை தூக்கி போய் கேரேஜ் நிப்பாட்டிடலாம். எப்படி கைஸ் அருமையாக இருக்கா? இதான் கைஸ் த நியூ ஹவுஸ். ஸோ இது டான் வியூ போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம எந்த வியூவில் பார்த்துட்டு இருக்கோம்னா அதுதான் இந்த டான் வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மரம் இருக்குது, அதோட நீர் இருக்குது, அதோட வீடு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஹவுஸ் டூர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நேரடியாக ஹவுஸ் டூர் கூட போகலாம். ஸோ நம்மளோட ஜிடிஆர் தாங்க இதில் மாசான டைப்பாக இருக்குது. எனக்கு அப்படியே ஜிடிஆர் தனித்துவமாக தெரியுது கைஸ். என் இஷ்டத்துக்கு என் இஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம், என் பீச்சு தான் வஸ்தம், நேரம், என் பெருதா மாணிக்கம் விட்டா இனிக்கும், அந்த மாதிரி
அப்படி ரைமிங்காக வருது. அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சுரினை ஒரு லயனு ஒரு லயனு. அதோட வந்து இது வந்து தெருவியா சன் பீச்சில் அந்த ஃபோட்டோ. டேய் இவன் சாதாரணமான படியிலே ஏறுவானா, இதில் இந்த மாதிரி படி கொடுத்துச்சா சொன்னானே தடிக்கி கீழே உள்ட்டான்டா. ஓகே ஸோ இது என்ன வந்து இப்போ பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இது மாடர்ன் ஸ்டேர்ஸா. ஏஹே என்ன விஷயம், மாடர்ன் ஸ்டேரா இந்த முகரக்கட்டைக்கு. ஓ ஸோ மாடர்ன் ஸ்டேர் இங்கே எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா பண்ணியிருக்கலாம், மேபி ஒரு ஃபுட்பால் இடம், இல்லாட்டி ஒரு பேட்மிண்டன் இடம், இல்லாட்டி ஒரு கோல்ஃப் இடம், அந்த மாதிரி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் க்ரியேட்டிவிட்டியாக. என்னடா எல்லாத்தையும் இங்கே போட்டு திணிச்சு வச்சுருக்கீங்க, மெத்த ஃபேனு. டே ஓ என்னடா மேலே ஏறிட்ட, என்னடா பண்ணுற, கீழே போடா. ஐயோ என்னங்க பண்ணுறாங்க. ஸோ கைஸ் ஒரு வழியாக தெருவில் வந்து மண்டையை உடச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைப்பில் வந்து இந்த படிக்கிற பிசி வச்சுருக்கு. டே கேமிங் பிசி வாங்கி பாயடா, பிச்சைக்கார மாதிரி ஏதோ பாய்க்கிறாடா. ஓகே நானே ஏதோ மண்ணில் உட்காந்துருக்கேன், நீ பிச்சைக்காரனா கேட்குறீங்கன்னா அப்புறம் விட்டு தருங்க. இங்கே பாருங்கள் 18 degrees 18 degreesஸாக இருந்தாலும் அவுத்து போட்டு நிற்பேன்டோ கட்ட சொல்லாரு கட்ட ஜட்டி. ஓ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா நல்ல பேச்சா. ஓகே பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்து இந்த வந்து மொத்த ஹவுஸ் டூரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் டிவி இருக்குது. ஸோ அதோட நம்ம இப்போ ஒரு நியூ ஹவுஸ்க்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த நியூ ஹவுஸில் ஸ்டோரிலாம் பண்ணலாமா, இல்லாட்டி நம்ம பழைய வீட்டிலே பண்ணலாமா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்க. சொல்லாம இருக்கா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் வீடியோஸ் எல்லாம் எனக்கு உடனடியாக உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய் எல்லாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.